ஓடி வாங்கடி ஓடி வாங்கடி. வாங்க வாங்க பா வாங்க ஓடியா. வெளில வா வெளில வா. பா 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 வெளில வாமா. இங்கே வாங்கடி வாங்க. இறங்கி வா, அம்மா கூட இறங்கி வரணும். வாங்க பா பா இறங்க 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 கேளுங்க கேளுங்க மயில் கேளுங்க பிள்ளைக்கு இறங்கிட்டு வா. வாங்க வாங்க டேய் பா பா அம்மாட்ட இறங்கி வா. பா 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 பா. நம்ம நேற்றுக்கு முதல் நாள் ஒரு வீடியோ போட்டோம் இல்லையாப்பா, இன்னும் 5 ஆடுகள் மட்டுமே மீதம் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு வந்திருப்போம். நம்ம எல்லா ஆடுமே குட்டி போட்டதை வந்து காமிச்சாச்சு. இன்னும் 5 ஆடு மட்டும் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து 6 ஆடு இருந்திருக்கு. நம்ம வந்து கணக்கு பண்ணாமல் ஒன்றை வந்து கணக்கு பண்ணாமல் விட்டாச்சு. வழக்கம் போல் பாரதிங்கிற ஐடியிலேருந்து வந்து ரஞ்சித் தம்பி தான் சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து இன்னும் 6 ஆடு காமிக்கணும், நீங்கள் 5ன்னு தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. நம்ம வந்து ஒன்று கணக்கு பண்ணாமல் விட்டாச்சு. உண்மையிலே வந்து 6 ஆடு தான் வந்து காமிக்கப்பட வேண்டிய ஆடு இருந்துச்சு. அதில் வந்து நேற்று நம்ம வந்து 2 காமிச்சிட்டோம். தாலாட்டுப்பில் வந்து 2 காமிச்சிட்டோம். மீதி வந்து 4 ஆடு இருக்குதுப்பா. நம்ம இன்னும் பால்காரிலாம் இன்னும் குட்டி போடலை. அந்த வீடியோவில் வந்து பால்காரி குட்டி போடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பால்காரி வந்து இன்னமும் குட்டி போடலை. இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 வெள்ளிக்கிழமை, சரியா? இன்னமும் வந்து குட்டி போடலை. அதுலேருந்து இன்னும் நம்ம வந்து குட்டி போடுச்சுன்னு ஒரு ஆடு வந்து குட்டி போடுச்சுன்னு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம். அதுலேருந்து இன்னும் வந்து குட்டி போடலை. 4 ஆடு மட்டும் இன்னும் காமிக்க வேண்டிய ஆடு இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாத்தையும் அப்படியே ஷார்ட்ஸாக போட்டு விடலாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எடிட்டிங் வேலை வந்து பெரிய சிக்கலாக இருக்குப்பா. அதை தேடி இதை தேடி, அது நேற்று ஒரு வீடியோ போட்டதுக்கு எடிட்டிங் வேலை இருந்துச்சு பாருங்கள், பயங்கர கஷ்டம். எங்கெங்கேயோ அந்த வீடியோலாம் எடுத்து, ஏன்னா அந்த 4 ஆடும் வந்து ஒரே நாளில் குட்டி போட்டுச்சுன்னு காமிக்கணுமேங்கிற ஒரு இதுதான். அதுக்காக தான் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை வந்து எடிட்டிங் பண்ணேன். ஓகே, இப்போ வாங்க நிறையா விஷயத்த வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. புதுசாக வந்து பார்க்குற நண்பர்கள் வந்து வீடியோக்குள்ளார போயிட்டு பார்த்தீங்கன்னா பழைய வீடியோலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே ரெகுலராக வந்து குட்டி போட்டு ஆடுங்க வீடியோ மட்டுமே பார்த்துட்ருக்கோம். நம்ம வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு போட மறந்துடாதீங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்காரிக்கு ஏன் பால்காரி அப்படின்னு பேர் வச்சிங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அடுத்தது மயில் பிள்ளை வந்து புட்டி பால் குடிக்கிறத வீடியோவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு வந்து அதை அவ்வளோ ஆர்வமாக கேட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆடுக்குட்டி வந்து புட்டி பால் குடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மயிலோட பிள்ளை வந்து குடிக்கிறத காமிங்க காமிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதையும் வந்து பார்க்கலாம். அப்புறம் நேற்று வீடியோவில் வந்து 2 ஆடு வந்து புதுசாக காமிச்சோம் இல்லையா, தாலாட்டோட பிள்ளை. அதில் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து கெடாக்குட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு ஆட்டுக்குட்டி வந்து பெட்டைக்குட்டிப்பா. அது இன்னொரு ஆடு வந்து பட்டைக்குட்டி. அதை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம மயில்கிட்ட பால் கறந்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், கேமராவை பிடிச்சிட்டு ஒருத்த கையில் கறக்கிறதும் பால் வந்து முளைக்கு தெரிக்குது. அதனால தான் வீடியோவை கட் பண்ணிவிட்டு நான் வந்து பால் கறக்கிறது. எங்கே பார்த்தாலும் தெரிச்சுன்னு வச்சுங்க, காலெல்லாம் படும்போது ஆட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நிற்கிற ஆடும் நிற்காமல் போயிடும். ஒரு காம்பில் வந்து அப்படியே இருக்குது, ஒரு காம்பு தான் வந்து குடிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம பாட்டிலில் ஊற்றிக்கலாம். குடிச்சிட்ருக்காரு பாருங்க, அவர் தான் அதுமாரி பண்ணுவார். பாலில் காம்பில் தான் வச்சுருப்பார். இந்தாடி தாங்க. நம்ம மயிலோட பிள்ளைக்கு வந்து பாட்டில் பால், நம்ம மயிலோட பிள்ளைக்கு வந்து புட்டி பால் போடுறத வந்து வீடியோவில் வந்து காமிக்க சொன்னீங்க. அவன் தான் வந்து தானாக குடிப்பான். இவனும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பான். ஒரு பாட்டில் கறந்தோம், கொஞ்சம் குடிச்சிச்சு. என்னம்மா இன்னும் கொஞ்சோண்டு குடி தங்கம். போதுமா? வயிறு வந்து அவனுக்கு ஃபுல்லாகிடுச்சு. காம்புக்கிட்டலாம் போய் ஊட்டுவார். இந்த பாருங்கள், ஒருத்த காம்பில் இன்னும் பால் இருக்குது, குடிக்காது அந்த அளவுக்கு. ஆனால் காம்புக்கிட்டே தான் நிற்கிது. அதுவும் எனக்கு என்னான்னு காமிச்சிட்ருக்கு. இந்த ஆடுன்னு தொட்டு காமிச்சிட்ருக்கோம். அவன் தான் வந்து சப்பு சப்புன்னு தப்பிடுவான். ஒரு காம்பை வந்து ஃபுல்லாக குடிச்சிடுவான். இது வந்து அப்படியே தான் வச்சுருக்கோம். நிற்பாங்க 2 டே பால் வாய்க்கு வரப்போ எடுத்துரும். அவ்வளோதான். ஏன் அப்படிங்கிறது தெரில. மீதியை வந்து நம்ம எப்பயுமே எலிக்குட்டிகிட்ட கொடுத்துருவோம். இதை வந்து அதுக்கு கொடுத்துடலாம். என்ன காரணத்துக்காக மயில் பிள்ளை பால் குடிக்கிறத வந்து வீடியோவில் காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கிற விஷயத்த மட்டும் கமெண்டில் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ வாங்க, பால்காரிக்கு எதனால் பால்காரி அப்படின்னு பேர் வச்சோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பால்காரி 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 குட்டி
பால்காரிம்மா, பால்காரின்னு பேர் வர காரணம் என்ன சொல்லுங்கள் அக்கா. இருடி. என் பால்காரிக்கு எதனால் பால்காரி அப்படின்னு பேர் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ சனையாக இருக்காங்க. நம்ம எப்போ வந்து வீடியோ எடுக்க வந்தாலும் வந்து கறந்து விட சொல்லுவாங்க. நம்ம வந்து வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தலைச்சீவி தாட்டுக்கெலாம் வந்து நம்ம மடியில் வந்து அப்பப்போ கறக்கிற மாதிரி, அதாவது கறந்துடக்கூடாது பாலை, கறக்கிற மாதிரி அப்படியே சும்மா கையை வச்சு எடுக்கும்போது தான் அது வந்து குட்டி போட்டவுடனே தலைச்சீவித்துங்க வந்து கூச்சம் இல்லாமல் பால் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம வந்து கொடுத்த ஆடுலாம் வந்து ஒழுங்காக பால் கொடுத்துடும். அதுமாரி டச் பண்ணாமல் இருக்கிற ஆடுலாம் வந்து ஒழுங்காக பாலே கொடுக்காது. அது கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அதனால தான் வந்து நம்ம பால்காரிக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, சனையாக இருக்காளா பால்காரி, பால்காரி மேய்ஞ்சிட்ருக்காங்க. வேப்பங்குச்சி வந்து உடச்சி தின்னுட்டுருக்காங்க பாருங்கள். இவங்க பேர் தான் பால்காரி. நம்ம எப்போ வீடியோ எடுக்க வந்தாலும் கிட்டக்க வந்து நின்று பால் கறக்க சொல்லுவாங்க. பாருங்கள் கறி தங்க இப்படி தான் கையை வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வீடியோ எடுத்துருக்கும்போது கையை வந்து பின்னாடி தள்ளும். அது மடிக்கிட்ட வந்து தள்ளும், பால் கறக்க சொல்லும். அது இதனால தான் இதுக்கு நம்ம பால்காரின்னு பேர் வச்சோம்ப்பா. இப்போ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன வீடியோ பார்க்கலாம். அப்புறம் நம்ம இன்னும் தாலாட்டுக்கு ஏன் தாலாட்டுன்னு பேர் வச்சோன்னு இது வரைக்கும் சொல்லலடா. அதை வந்து செஞ்சு தான் காமிக்கலாம், வாயால் சொல்ல முடியாது. அதனால தான் அதுக்கு வந்து இவ்வளோ லேட் ஆகுது. அது நம்ம வீடியோ எடுக்கும்போது அந்த ஞாபகத்துக்கே வருது. அதையும் வந்து இந்த வீடியோலேயே பார்த்துடணும் இன்றைக்கி கண்டிப்பாக. தாலாட்டுக்கு எதனால் தாலாட்டுன்னு பேர் வச்சோங்கிற வித பார்த்துடலாம். நைட்டு வந்து நம்ம ஆடுங்க குட்டி போட்ட வீடியோ வரும், அதையும் பாருங்கப்பா. 9 மணிக்கு வரும். என்னம்மா அவன் பிள்ளைய தான் ஊட்ட விட்டுச்சு, அப்புறம் என்ன? எல்லோரும் வந்து மேய்ச்சலுக்கு போகிறாங்க. நம்ம இன்னும் வந்து வீடியோவில் வந்து நிறைய விஷயம் பார்க்கலாம். அடுத்தது நம்ம தாலாட்டுக்கு எதனால் தாலாட்டுன்னு பேர் வச்சோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து தாலாட்டுக்கு தாலாட்டுன்னு எதனால் பேர் வச்சோம் அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்க போகிறோம் வாங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தாலாட்டோட தங்கத்தையே ஒன்று தூக்கிக்கலாம். என் தாலாட்டு தங்கம் பிறந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு அம்மாவுக்கு எதுக்கு தாலாட்டுன்னு பேர் வச்சோன்னு சொல்லணுன்னு ஒரு இது இருந்திருக்கு போல இருக்குது. அதனாடி தங்கம், நீ ஏன் வேறு பிள்ளைய வச்சு சொல்கிற, என்னோடய பிள்ளையவே வச்சு சொல்லு அப்படின்னு அவனுங்க முடிவு பண்ணிட்டானுங்க. தாலாட்டு பெத்த தங்கம் எங்க தோருக்கே தோருக்கு பாருங்க, தங்க பிள்ளை. இவன் வந்து கொடியாட்டு பிள்ளை, இவன் வந்து நம்ம சிங்கக்குட்டியோட பிள்ளை. இவங்கெல்லாம் வந்து இன்னும் காமிக்கவில்லை, உங்களோட அம்மாவெல்லாம் இன்னும் காமிக்கல. இந்த சிங்கக்குட்டியா என்ன குட்டிடா, அதை வேறு மாற்றி சொல்லிட போகிறேன். சிங்கக்குட்டி தான், பொம்பளை சிங்கக்குட்டி. இவங்களோட அம்மாவெல்லாம் இன்னும் காமிக்கவில்லை. வாங்க என் தாலாட்டு பெற்ற தங்கமே வாங்க. ஐயோ வரமாட்டாங்களாம், அவங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறானா. வாங்க பாடி தங்கம், அம்மாக்காக ஒரே டைம் வாங்கடி. என் தங்க பிள்ளை இல்லை. விட்டேங்க. உங்கள் அம்மா என்ன வேலை பண்ணிச்சோ நீ பண்ணுறியான்னு நான் பார்க்குறேன் வா. இப்போ வந்து இவங்கள தூக்கிக்கலாம். அவங்க வரமாட்டாங்க, வலுக்கட்டாயமாக தான் தூக்கிட்டு போகணும், வேறு வழி கிடையாது. துருன்னு முடிக்கிறாங்க பாருங்க. என் தங்கெல்லாம் அழகழகாக இருக்குடி, என் தங்கமே. செம்மையாக இருக்குங்கடி எல்லாம். கண்ணு போட்டுருப்போது. சுற்றி போட்டாச்சு. ரொம்ப வலுக்கட்டாயமாக வந்து இவரை தூக்கிக்கிட்டு போகிறோம். எங்கே தூக்கிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு தான். எதுக்காக அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரியா? வரமாட்டேன்னு சொல்லி வச்சுப்பாங்கிறேன். மேலே ஏறி பறனையில் ஏறி படுத்துருந்தது ஏஞ்சி ஓடிப்பிச்சு, தூக்கிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம கொல்லைப்பக்கம்தான் போய்கிட்டுருக்கோம். என் தங்கம் ஒண்டியமாக வந்துச்சான், அழுகுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமரத்துக்கு அடியில் ஒரு உட்காரத்துக்காக ஒரு கட்டை கட்டி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து தாலாட்டுலாம் வந்து இப்போ ஒரு 5-6 டைம் தாண்டியே குட்டி போட்டானா, தாலாட்டு குட்டி போட்டப்போ சரியா, நம்ம ஃபஸ்ட்டு நடவை 2 ஆடு வாங்கிட்டு வந்தோம். அந்த 2 ஆட்டில் போட்டது தான் தாலாட்டு. அதை வந்து நம்ம இன்னும் வச்சுருக்குறோம். இப்போ இந்த இடத்துல தான் வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் குட்டிங்களை வந்து விளாட விடுவோம். ஒரு 4-5 குட்டி தான் இருப்பானுங்களா, அப்போ வந்து விளாட விடுவோம். அப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பேன். நான் உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணுவேன்னா,
விளாண்டுருக்கும் போது இப்படி காலை கீழே வச்சுருப்போமா, 2 காலுக்கு இடையில சும்மா ஒரே ஒரு நாள் தான். இந்த பாருங்க, ஒரே ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்னா, அது இப்படி நின்றுச்சா காலுக்கு இடுக்கில் வந்து இப்படி இப்படின்னு பிடிச்சி ஆட்டிட்டேன்ப்பா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பக்கமாக போயிட்டுருக்கான். இப்படி பிடிச்சிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன்னா, காலுக்கு இடுக்கில் இதேமாரி வந்து நின்றுது. நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கும் போது நின்றுட்டு இருந்துச்சா, அப்போ வந்து என்ன பண்ணேன்னா சும்மா அப்படி இப்படின்னு ஆட்டினேன். அதுலேயே இது நான் எப்போ வந்து உட்காந்தாலும் தானாக தாலாட்டு என்ன பண்ணுன்னா காலுக்கு இடுக்கில் வந்து நின்றுக்கும். நம்ம இப்படி இப்படி ஆட்டினோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இப்படின்னு நம்ம சாஞ்சாடலாம் முன்னாடி ஆடி இருப்போம். அதேமாரி ஆட்டினோம்னா தலையை வந்து அப்படியே சுருட்டி பின்பக்கம் அப்படி வச்சுக்கும் வளைச்சி. இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கும். இப்படி இப்படி ஆட்டும்போது என்ன பண்ணுன்னா தூங்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆட்டலன்னு வச்சுங்களேன், அந்த கழுத்தை திருப்பி இப்படி பார்க்கும் நம்ம மூஞ்ச. ஏன் ஆட்ட மாட்டேங்கிற அப்படின்னு. அதுலேருந்து தான் அதுக்கு தாலாட்டுன்னு பேர் வச்சோம்ப்பா. சுகமாக இருக்க போல இருக்குது, இதுவே கம்முன்னு இருக்குது. இவங்களே ஜம்முன்னு ஆடுறாங்க பாருங்க. இதுக்காக தான் என் தாலாட்டுக்கு தாலாட்டு தாங்கன்னு பேர் வச்சேன். இதை சொல்லணுன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதுக்கு தான் இவ்வளோ லேட்டாகிடுச்சு. இவங்களே ஜம்முன்னு தூங்குறாங்க. பயப்படுதா பார்த்தீங்களா தங்கப்பில? நல்லா இருக்கும் போல இருக்கு அதுங்களுக்கு. ஏன் ஆட்டல, என்ன மட்டும் ஆட்டினில, ஏன் ஆட்டல அப்படின்னு வந்து நம்ம நிறுத்திட்டோம்னா அடுத்த செகண்ட் ஒரு 2 செகண்ட் கழிச்சு அப்படியே மூஞ்ச பார்க்கும், ஏன் ஆட்டல நீனு அப்படின்ட்டு. போதண்டி தங்கம். ஆமாடி, என் தங்கம் வந்துடாதீங்க. வாங்க நம்ம குண்டுக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் போடுங்க. இந்த தங்கத்துக்காக ஒரு லைக் போடுங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகேப்பா, நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.